வணக்கம் ஃப்ரெண்ட். அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நிலைக்கு திரும்பிட்டு இருக்கு. ஒரு 3 நாளாவே பரபரப்பாக பேசப்பட்ட சென்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெஞ்சம் புயல் பாதிக்கினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் மக்கள்லாம் ரொம்ப சிரமத்தில் ஆளாயிருந்தாங்க. மக்கள்லாம் ரொம்ப வீடுகள் எல்லாம் தண்ணி புகுந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் கூட ரொம்ப அதிகமான பாதிப்புகள் அப்படின்னு 30 வருடங்கள் இல்லாத பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 நாளாவே மிகவும் பரபரப்பாக ஏற்பட்ட அந்த புயலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும்னு பேசப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த புயலோட வேகம் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த காற்றழுத்தோட மாற்றம் ஏற்பட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பாதிப்புகள் ஏற்படல. காற்றுனால எதுவும் பாதிப்புகள் ஏற்படல. மக்கள் எல்லாமே வந்து இப்போ நார்மல் நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே எனக்கு நான் சென்னையில இருக்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கால்ஸ் வருது. பர்சனலா எனக்கு கால்ஸ் வருது. சென்னையில எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு, நியூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பரபரப்பா பேசப்படுது, சென்னை தான் பரபரப்பா பேசப்படுது, எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சென்னை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. அதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா கலா ஆய்வுல வந்து பார்த்து நானும் வந்து கார்பரேஷன்ல ஒன் ஆஃப் த வேலண்டர்ஸா ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த வேலண்டர்ஸா ஜாயின் பண்ணி நானும் என்னால முடிஞ்ச உதவிகளை அங்கங்க கொஞ்சம் மக்களுக்காக நான் செஞ்சேன். சில தன்னார்வ தொண்டு கூட சேர்ந்து உணவு அங்கங்க வழங்கணும். அதெல்லாமே கொஞ்சம் வந்து டெடிக்கேட்டடா நான் இன்வால்வ் பண்ணிக்கிட்டேன் நான். அதனால நான் வந்து ஒரு கார்பரேஷன்ல வந்து வேலண்டர்ஸா ஜாயின் பண்ணதை நான் கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வீடுக்குள்ள வந்து தண்ணி புகுந்ததுனால ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவிர்த்து வந்து நார்மல் நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைய பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சென்னை வந்து நார்மல் நிலைக்கு தான் வந்திருக்கு. இது போல அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தாக்கா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாண்டிச்சேரி தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கதா, 30 வருடங்களுக்கு இல்லாத பாதிப்பு பாண்டிச்சேரியில இருக்கதா நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. நம்மளால முடிஞ்ச உதவி வந்து பாண்டிச்சேரி மக்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் பண்ணணும். அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா யாருமே நம்ம வந்து ஒருத்தரை விட்டு கூடாத மனிதாபிமானத்தோட வாழணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்திக்கிட்டே இருக்கு. காலம்தான் சரியான மருந்து. ஒவ்வொரு கால சூழ்நிலைகள் மாறுபடும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த காலத்திற்கு ஏற்ப ஒவ்வொருத்தரோட சூழ்நிலைகளை நம்ம வந்து சந்திக்க ஒரு நம்ம இருக்கும். பாதிப்பு மக்களுக்கு நம்மளால இயன்ற உதவிகள் கண்டிப்பாக செய்யணும். போல வந்து என்னோட உங்களுக்கு பேசுற விதங்களை பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்.